வணக்கம் ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சாமியா மற்றும் வருண் கூட காலை வணக்கம் வருண். காலை வணக்கம். ஏனங்க பயங்கர யோயோவா இருக்கீங்களா இன்னைக்கு? சாரிங்க, மற்ற வரலாம் மிஸ் ஆயிடுச்சு, அதனால அந்த விரல் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கங்க மிஸ் ஆயிடுச்சு? உங்க விரல பார்ட்டிக்கு போயிடுச்சா? நேற்று நைட்டு பார்ட்டியில் விரலாம் தூங்கிட்டதுனால இன்னைக்கு நாங்கள் மட்டும் தான் கிளம்பி வந்திருக்கோம். ஃபுல்லாக டயர்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? சரி ஓகே, பட் உங்களை வந்து பூஸ்ட் அப் பண்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு பார்ட்டியா? இல்லங்க, இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எபிசோடே பார்ட்டி மாதிரி தான் இருக்க போகுது. நைஸ், என்னங்க சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் பார்ட்டி மாதிரி ஆக போதா? அட நம்மங்கப்பா, இன்னைக்கு நம்ம பார்ட்டி பத்தி தான் பேச போறோம். ஆக்சுவலாக அந்த பார்ட்டி பற்றிலாம் பேசுறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் வாக்கெலாம் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த பார்ட்டி பற்றி பேசுறதுல ஒரு தனி ஜாலி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பார்ட்டி டே அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து பார்ட்டி கொண்டாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இன்னைக்கு எல்லாருமே ஏஞ்சி போங்க, போய் பார்ட்டி கொண்டாடுங்க போங்க. இருங்க நாங்க சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் வச்சுட்டு இன்னைக்கு இது மாதிரி தான் நம்ம வந்து ஃபன் ஃபில்டா நிறைய விஷயங்கள் பிளஸ் சமுதாய நோக்கத்தோட as usual நம்மளோட இனியவே என்ற டச்சோட வந்து பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? நிச்சயமா ஒரு ஹெல்த் பார்ட்டி பண்ணிட்டு அப்புறம் மற்ற பார்ட்டிலாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேயர்களே, நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் நேற்று நம்ம முடி உதிர்வு சார்ந்த பிரச்சனைகளை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு முடி உதிர்வு அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த முடி உதிர்வு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்களால் முடி உதிர்வு ஏற்படுகிறது. அப்போ அந்த மாதிரி முடி உதிருதுன்னா அதை வந்து வீட்டிலேருந்தே நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இல்லைன்னா வீட்டிலேருந்து எப்படி நம்ம அதை தவிர்ப்பது அல்லது தடுப்பது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் நேற்று சொன்ன முடி உதிர்வதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நிறைய ஒரு அட்டவணையை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அதில் முக்கியமான விஷயம் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சத்து பற்றாக்குறையினால் முடி கொட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அந்த சத்து பற்றாக்குறையை எப்படி நம்ம போக்குவது இல்லை தவிர்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். வீட்டில் இருக்கிற விஷயங்களை வைத்துக்கிட்டே நம்ம அந்த சத்து பற்றாக்குறையை போக்க முடியும். அப்போ அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலையை எடுத்துக்கிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். காலையில் ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் கொஞ்சோண்டு சீரகப்பொடியை போட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சிட்ட பிறகு ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா 1 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெல்லமும் அதில் போடலாம். போட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து வடிகட்டி அந்த வடிகட்டின ஜூஸை வந்து தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அந்த மாதிரி தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இரத்த பற்றாக்குறை இல்லைன்னா அனிமிக்கின் காரணமாக முடி கொட்டது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவே வந்து கண்ட மருந்தாக பயன்பட்டு முடி உதிர்வை இது சரி செஞ்சிடும். அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த வெள்ளைப்போக்கு, வெள்ளைப்படுதல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கும் கூட இந்த முடி உதிர்வது அப்படிங்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து வெள்ளைப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் அதன் காரணமாக முடி உதிர்வு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் சோற்றுக்கற்றாழையினுடைய இலை எடுத்து அந்த மடல்களில் மேலே இருக்கிற அந்த பச்சை நிறமாக இருக்கிறத அந்த தோலை வந்து சேர்த்து விட்டு அதற்கு பிறகு வந்து அந்த வெயிட்டாக வந்து நுங்கு மாதிரி இருக்கும். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு 7 முறை கழுவணும். கழுவிட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு அதையும் வந்து கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் வெல்லம் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சிங்கன்னா ஜூஸ் மாதிரி ஒரு கழகன்னு ஒரு ஜூஸ் கிடைக்கும். அந்த ஜூஸ் எடுத்து காலையில் தினந்தோறும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த வெள்ளைப்போக்கினால் ஏற்படக்கூடிய முடி உதிர்வு அப்படிங்கிறது சரியாகும். அதே மாதிரி இந்த அலோவேரா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இப்போ நான் சொன்னேன் இந்த சோற்றுக்கற்றாழை சொல்லியிருந்தேன். இந்த சோற்றுக்கற்றாழை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து என்ரிச்டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் சத்துக்கள்லாம் நிறைய அதில் அந்த சோற்றுக்கற்றாழையில் இருக்கிறதுனால இப்போ இதை நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வெள்ளைப்போக்கு சரியாகும். அதனோடு சேர்த்து கிருமிகள் ஏதாவது உடம்புல இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட வெளியேற்றப்படும். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வு அப்படிங்கிறத இது கட்டுப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் சிலருக்கு வந்து பொடுகு மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த பொடுகு இருந்து அந்த பொடுகின் காரணமாக கூட இந்த மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ அந்த மாதிரி பொடுகுனால் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் முடி உதிர்வு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அவர்கள் ரொம்ப எளிமையான ஒரு முறையில் அதை வந்து நம்ம சரி செய்ய முடியும். என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடுதலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இலை இருக்குது. அந்த பொடுதலை இலையை எடுத்துக்கிட்டு அந்த பொடுதலை இலையோட அருகம்புல்லையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு அதை வந்து பேக் மாதிரி போடணும். தலையில் வந்து ஒரு பேக் மாதிரி வாரம் ஒரு நாள் அந்த பேக் மாதிரி போடணும். அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கழுவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொடுகினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முடி உதிர்வு அப்படிங்கிறத நம்ம சரி செய்து விட முடியும். அதே மாதிரி தலையில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட
இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முடிவுதிர்வு ஏற்படுவதையும் ஃபங்கல்னால் ஏற்படக்கூடிய முடிவுதிர்வையும் கண்டிப்பாக போக்க முடியும். அதோடு இல்லாமல் அந்த முடிவுதிர்வு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது வேறு ஏதாவது நோய்கள் இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதா அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட அணுகி ஆலோசனை பெற்று அதன் வழி நம்ம மருந்துகள் எடுப்பதன் மூலமாக முடிவுதிர்வையும் நம்ம சரி செய்யலாம். அதனோட நம்முடைய உடல் நலத்தையும் நோய் முற்றுவதற்கு முன்பாகவே கண்டறிந்து நம்ம உடல் நலத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற செய்தியோடு இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சோஷியல் சயின்ஸ்ல யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ பார்ட்டிங்கிறது வந்து மது சம்பந்தப்பட்ட மட்டும் இல்லை அப்படிங்கிறத அவங்களாம் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெருங்கின சொந்தங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ஒரு மீட்டப் மாதிரி பண்ணுறது தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் கிரியேட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்காக தான். எல்லாரும் ஒன்றா வந்து சந்தோஷமா இருக்கணும். கோவில் திருவிழா இஸ் நதிங் பட் டெம்பிள் பார்ட்டி இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனால் இப்போ அந்த பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமாக இருக்குது. பேச்சுலர் பார்ட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஜெயிச்சா பார்ட்டி, வேலைய விட்டு துரத்துனா ஃபயரிங் பார்ட்டி. எக்ஸாக்ட்லியா. சோ வந்து என்ன விஷயங்கள் இருந்தாலும் வந்து சந்தோஷமா அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ் நேச்சர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நிச்சயமா எல்லாத்துக்கும் பார்ட்டி இருக்கு அப்படிங்கறனால எந்தெந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் கொண்டாடணுமோ நம்மலாம் வந்து யோசிச்சு வச்சு கொண்டாட போறோம். பட் ஒரு பிரேக் கொடுக்கலாம், அப்பதான் அவங்களும் யோசிக்க முடியும், நம்மளும் யோசிக்க முடியும் இல்லையா? இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட ரீசெண்டாக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டி பற்றி கேள்விப்பட்டேன். அந்த வீகனிசம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? ஒரு வீகன் பார்ட்டி நடந்திருக்கு வருண். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல், அவங்களுடைய மேரேஜ். வீக்கெண்ட் பார்ட்டி மட்டும் தான் கேட்பேன் நான். இல்லைங்க, இது வீகன் பார்ட்டி. இதை பற்றி நிச்சயமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே வந்து மேரேஜ், அவங்க ரெண்டு பேருமே வந்து வீகன்ஸ். ஓகேயா? ஸோ அவங்களுடைய அந்த மேரேஜ், அந்த செரிமனியை வந்து ஒரு வீகன் பார்ட்டியாக அவங்க வந்து மாற்றிருக்காங்க. ஒரு பூல் பார்ட்டி, and then ஒரு சங்கீத் பார்ட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணம் மட்டும் அந்த ட்ரெடிஷனல் இதுவரை இருக்கும். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கிடையாது, எல்லாருக்கும் வந்து இளநீ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த டெரக்கோட்டா ஐட்டம்ஸ், அது மாதிரி முழுக்க வந்து வீகன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வச்சு வந்து ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. கூட நைஸா உள்ள போயிட்டு வந்துருக்கீங்க நீங்க ஃபுல்லா இளநீலாம் குடிச்சிட்டு. நான் எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடைக்கல, நானே நெட்ல தாங்க பார்த்தேன். எல்லாருக்குமே பார்ட்டினா தப்பா நினைச்சுக்காங்க, நிறைய காசு இல்லை அப்படி கொஞ்சம் லாவிஷா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பள்ளி படிக்கிற குழந்தைக்கு வந்து லஞ்ச் பிரேக்கே ஒரு பெரிய பார்ட்டி தான். நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நாள் பாஸ் வரலன்னா அதே ஒரு பார்ட்டி தான். காமன் லஞ்சும் ஒரு பார்ட்டி தான். அண்ட் நல்ல பாஸ் அமைஞ்சிட்டா மீட்டிங் கூட ஒரு பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு முத்திரையை கத்துக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோயும் தீர்வும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரத்த நாளம் தடித்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கான தீர்வுகளை பார்க்க போகிறோம். இந்த இரத்த நாளம் தடித்தல் பிரச்சனை நமக்கு இருக்கா அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. முதல்ல வந்து அடிக்கடி படபடப்பாக இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், சோர்வாக இருக்கும், அதே மாதிரி ஒரு வித மயக்கம் ஏற்படுவது கூட, அடிக்கடி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து ஒரு விதமான அசௌரியம் இருக்கிற மாதிரி, அதாவது சுறுசுறுன்னு ரத்தம் ஓடுற உணர்வு நமக்கு தெரியும். அப்புறம் வந்து நமக்கு மார்புல வலி உருவாகும், சுவாசத்தில் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இரத்த நாளம் வந்து வீங்கி போயிருக்கு, தடித்து போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து மருந்துகளை எடுத்துக்கொள்வது, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக மருந்துகளை எடுத்துக்கொள்வது, சுவாசத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மூச்சு பயிற்சி தவறாக செய்வது, சிரசாசனம் அப்படின்ற ஆசனங்கள்லாம் தவறாக செய்வது, இப்படி வந்து நம்ம நல்லது செய்யக்கூடிய விஷயங்களை தவறாக செய்யக்கூடிய காரணத்தினால முக்கியமாக இந்த மாதிரி இரத்த நாளங்கள் தடித்து போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக புகைப்பிடித்தல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இரத்த நாளம் தடிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு விதமான ஒவ்வாமை அடிக்கடி அவங்களுக்கு வருது, ஒரு கொசு கடித்தாலோ அல்லது தூசியினாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையினால ஒவ்வாமை அடிக்கடி வருது அப்படின்னா இந்த மாதிரி இரத்த நாளங்கள் வந்து தடித்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இரத்த நாளம் தடித்தல் அப்படின்ற பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள் வந்து 3 முத்திரைகளில் நம்மக்கிட்ட இருக்குது. முதல் முத்திரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கு முத்திரை செய்யணும், இரண்டாவது வந்து இருதா முத்திரை செய்யணும், மூன்றாவது இரத்த அழுத்த சமான முத்திரை செய்யணும். இந்த 3 முத்திரைகளையுமே வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். முதல்ல வந்து சங்கு முத்திரை, உங்களுடைய இடது உள்ளங்கையில் வலது கையினுடைய பெருவிரலை வச்சு இறுக்கமாக மூடிக்குங்க. வலது கையினுடைய ஆட்காட்டி விரலினுடைய நுனியால் இடது கையினுடைய பெருவிரல் நுனியை இப்படி தொட்டு மற்ற 3 விரல்களையும் இப்படி நீங்கள் பின்னாடி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சங்கு மாதிரி தெரியும். இது முதல்ல செய்ய வேண்டிய முத்திரை. இரண்டாவது முத்திரை வணக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு
நடுவிரலை மட்டும் அப்படி மடித்து உள்பக்கமாக திருப்பிக்கங்க. இப்போ வந்து இந்த 2 விரலினுடைய இந்த அடிப்பகுதி மட்டும் இப்படி தொட்டுட்ருக்கணும். மோதிர விரலினுடைய நுனி தொட்டுட்ருக்கணும். 2 கைகளிலுமே வேறு எந்த இடத்துலையுமே தொடக்கூடாது. இது இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை நேரடியாக சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை இது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சங்கு முத்திரை செஞ்சுட்டு இதை செய்யணும். இது 2வதாக செய்யக்கூடிய ஒரு முத்திரை. 3வது முத்திரை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இந்த இரத்த நாளங்களை வந்து நம்ம மாற்றி அமைக்கும் பொழுது இரத்த அழுத்தத்தில் மாறுபாடு ஏற்படும். அப்போ அதுக்கும் நம்ம ஒரு முத்திரை செஞ்சுக்கணும். அது வந்து இரத்த அழுத்த சமான முத்திரைன்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுடைய நடுவிரலும் மோதிர விரலும் மடித்து உள்ளங்கையில் இப்படி தொட்டு மற்ற 3 விரல்களும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இது வந்து 3வது செய்யக்கூடிய முத்திரை. இந்த முத்திரை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு இந்த விரல்கள் வந்து நீளமாக வரலை அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பிபியில் ஏதோ மாறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ இந்த முத்திரை வைக்கும்போதே உங்களுக்கு விரல்களில் வலியோ அல்லது விரல் இப்படி நீட்ட முடியாமல் இருந்துச்சுனாலோ நீங்கள் உடனடியாக அந்த பிபி செக் பண்ணுற மிஷினை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உயர் ரத்த அழுத்தமோ அல்லது குறைந்த ரத்த அழுத்தமோ இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த முத்திரையை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து சமநிலைக்கு வந்துவிடும், இயல்பான நிலைக்கு மாறிவிடும். இது வந்து 3வதாக செய்யக்கூடிய முத்திரை. இப்போ மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வர வேண்டியது வந்து மருதம்பட்டை அப்படின்ற ஒரு மூலிகை. இது அனைத்து மருத்துவ மூலிகை கடைகளிலும் கிடைக்கும். என்ன பண்ணுங்கன்னா மருதம்பட்டையை வாங்கி கொஞ்சம் திப்பியாக அரைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுவதுமாக பொடியாக இல்லாமல் கொஞ்சமாக ஒரு குருணையாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு 3 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும். அதை 1 டம்ளராக வற்ற வச்சு அதை எடுத்து நம்ம காலையில் ஒரு தடவை, இரவு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், அடைப்பிலிருந்து உங்களுக்கு இரத்த நாளம் சுருங்கிறதுலேருந்து இருதயத்தில் வாழ்வு கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் இந்த மருதம்பட்டை வந்து அதி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை. அதே மாதிரி மருதம்பட்டை கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வல்லாரையை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். வல்லாரை கீரையை வந்து துவையலாகவோ அல்லது பொடி பண்ணி வச்சுட்டோ ஒரு ஸ்பூன் வல்லாரை பொடியோட கொஞ்சம் தேன் கலந்து சுடுதண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். இது வந்து இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி. இரத்த நாளங்களை அந்த சுருக்கத்தை விரிவடைய செய்து நமக்கு வந்து அந்த தடிமனாக இருப்பதை இயல்பான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளாகும். இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இது வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றதுனால இன்றைக்கி நிறைய நோயாளிகள் வந்து இருதய நோயாளிகளாக தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள குறிப்பாக இருக்கும். குறித்து வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருதய நோய், மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க அல்லது இரத்த நாளங்கள் வீங்கி இருக்குது, இருதயத்தில் அடைப்பு இருக்குது அல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த உதவியை செய்ய முடியும். இந்த மாதிரி நல்ல பல தகவல்களை எல்லாம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி முத்திரைகள்லாம் ஏன் அவர் கற்றுக் கொடுத்துருக்காருன்னா, நம்ம பார்ட்டின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைலே வந்து தவறான வழியில் மாற்றிட்டோம் அப்படிங்கிறனால நல்லதெல்லாம் நிறைய செய்யறதில்ல, கெட்டதெல்லாம் தான் நிறைய செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லதெல்லாம் டெய்லி நம்மளுக்கே செஞ்சு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அது அப்படிங்கிறனால. ஆக்சுவலி பார்ட்டி இஸ் குட் யா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதை பொருட்கள் எல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஹெல்தியான விஷயங்களோட நம்ம ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸோட சந்தோஷமா இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆர் யூ டாக்கிங் அபவுட் பார்ட்டியோட பார்ட்டி? எக்ஸாக்ட்லி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், ஃபங்க்ஷனோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் வந்து மத்தியானம் செஞ்சதில் வந்து மிச்சமானது, நைட்டு செஞ்சதில் மிச்சமானது, இது எல்லாத்தையும் வந்து மொட்டை மாடியில் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு பார்ட்டி வந்து நம்ம கையில் வந்து வைப்பாங்க. ஒரு நல்ல பார்ட்டி தானே அது. வந்து மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் இருந்தால் வந்து அமாவாசை அன்னைக்கு கூட நம்மளாம் வந்து நிலாச்சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் எனவே பார்ட்டி அப்படிங்கிறது பல வகைப்படும் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு கெஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்ட்டி அப்படிங்கிற விஷயம் இந்த அளவுக்கு இருந்திருக்கு. நம்ம கலாச்சாரத்திலே நம்மளாம் எப்படி பார்ட்டி பண்ணியிருக்கோம், உலகளாவிய லெவலில் பார்ட்டியில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். ஏன் வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மரன் கூட பார்ட்டி ஏல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கூட நம்ம கொடுத்துருந்தோம் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இல்லையா? நிச்சயமா. இன்னைக்கு அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சைஸ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறாரு, வேற ஒரு டைமென்ஷன்ல நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு. டாக்டர் பாலசாண்டிலியன் அவர்கள் வந்திருக்காங்க. இஸ் அ பிஹேவியரல் ட்ரெயினர் மட்டும் இல்லாமல் இஸ் அ சைக்காலஜிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்.
தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக வந்து பார்ட்டி அப்படிங்கிறது வந்து டேர்ம் பண்ணிப்பாங்க. ஸோ இன் ஜென்ரல் பார்ட்டி அப்படின்னா என்ன, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பார்ட்டி அப்படின்னாலே ஒரு கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக வந்து டீ பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிறாங்க, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எஸ்கேசிம்பாங்க, ஸ்வீட் காரம் காஃபி, அதை வச்சு ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது. இப்போ வந்து எதுக்கு எடுத்தாலுமே இப்போ ஒரு பார்ட்டி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பார்ட்டி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டைல் ஒரு குரூப்புக்கு ஒரு வித்தியாசமான இது இருக்குது. அதுவும் நம்ம எஸ்பெஷலி நம்மளோட கண்ட்ரியில் வந்து வி காட் டிஃப்ரெண்ட் ரிலீஜன், டிஃப்ரெண்ட் காஸ்ட், நம்மளுடைய கல்ச்சரே வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் மாறுபட்டிருக்கிறதுனால நம்மளுடைய ஒவ்வொரு பார்ட்டி செலிப்ரேஷனே கூட அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதில் நம்ம போடுற உடைகள், அந்த செலிப்ரேஷன், அந்த டெக்கரேஷன்ஸ், அந்த பேக் ட்ராப், அங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே வந்து மாறுபாடுது. ஸோ செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு 3 வார்த்தையில் டேர்ம் பண்ணிடலாமா சார் இதை? இல்லை, அதாவது கொண்டாட்டம், வாழ்க்கையை வந்து தினம் தினம் கொண்டாடுவது. அதுக்கு நமக்கு ஒரு ரீசன் இல்லைனா சீசன் வேணும். இப்போ வந்து சீசன்லாம் இப்போ கிரிக்கெட் சீசன்னா நம்ம டிவியில் அப்படியே க்ளூ ஆகிடும். நம்ம வந்து அடிக்கடி மால் போகிறோம். இப்போ ரீசெண்டாக இந்த ரீசன் பாஸ்ட் அப்படின்னா எண்ட் ஆஃப் சீசன்றான். ஸோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்கன்னா நம்ம கடைகளுக்கு போயிட்டே இருப்போம். ஸோ அது வந்து ஒரு பிறந்தநாளாக இருக்கலாம், நியூ இயராக இருக்கலாம் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போல்லாம் வந்து அதுக்கான ஒரு ரீசனோ சீசனோ இருக்கும். அது இருக்கும்போது நம்ம வி ட்ரை டு செலிப்ரேட் பிகாஸ் வி வாண்ட் டு டேக் அவுட் டைம் அண்ட் சில் அவுட் டைம். ஸோ பிகாஸ் அந்த ரொட்டீனில் ரொம்ப ஸ்டக் ஆகிருக்கும். இப்போ வந்து சிரிக்க மருந்தாய் மானிடனே அப்படின்ட்டான் இல்லையா அந்த ஒரு பாட்டில். ஸோ ஒரு மனுஷனுக்கு சிரிக்கிறதுக்கு கூட இப்போ டைம் இல்லை, சிரிக்க தெரியுன்றதே அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ அந்தளவுக்கு செலிப்ரேஷன்றது என்னென்னா ஒரு சின்ன செலிப்ரேஷன் தான். ஒரு மனுஷன் தனியாக இருக்கான்னா அவனுக்கு மௌனம் தான் பேச்சு. ஒரு பாட்டில் கூட நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க ரீசெண்டாக, எங்கிருந்து வந்தாயிடன்ற பாட்டில். ஸோ எங்கே நம்ம ஒரு மனுஷனை சந்திக்கிறோமோ அங்கே வந்து யூ பி லுக்கிங் ஸ்டன்னிங் பட் த வின்னிங் ஆட்டிடியூட் இஸ் ஸ்மைல். அந்த புன்னகை தான் வந்து ஒருத்தருடைய இதயத்தை வந்து வெல்ல முடியும். ஸோ அந்த புன்னகை நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆனந்தத்தை கொண்டு வரும், ஒரு செலிப்ரேஷனை கொண்டு வரும். ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரிபடி வில் லுக் அட் யூ அண்ட் ஸ்மைல். நீங்கள் முறைச்சிங்கன்னா திருப்பி முறைப்பாங்க, நீங்கள் சிரிச்சிங்கன்னா திருப்பி சிரிப்பாங்க. பட் அதோட இம்பேக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் எதிராளியோடைய ஒரு இம்பேக்ட், ரெசிப்ரோகேஷன் இருக்கும். டெஃபினட்டாக சார், ஆனால் பார்ட்டி அப்படின்னால இப்போ ஒரு பெரும்பான்மையாக மெயின் ஸ்ட்ரீமாக மீடியோக்கராக இருக்கிறது அப்படின்னா வந்து ஒரு கிளப் அண்ட் பப்புக்கு போயிட்டு வந்து வீக்கெண்டில் மெயினாக சாட்டர்டே பார்ட்டி அப்படிங்கிறதா வந்து சொல்லலாம். மது, மியூசிக், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரீசனுக்காக வந்து எல்லாருமே த்ரோ பண்ணுற பார்ட்டியாக இருக்கட்டும். அதுலேயே வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆண் நண்பர்களோடு சேர்ந்து போனால் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் உள்ளே போக முடியும். பட் ஒரு பெண் நண்பரோடு சேர்ந்து போகும்போது வந்து ஃப்ரீ ஆஃப் என்ட்ரி அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். பட் பார்ட்டி அப்படின்னாலே இப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பியர் ப்ரெஷர் குரூப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பார்ட்டிக்கு போனால் தான் அவங்களும் வந்து ஒரு ஆளாக அவங்கள மதிக்கப்படுறாங்கன்னு இருக்கலாம். அண்ட் பார்ட்டி அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய கண்டிப்பாக ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, இப்போது காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டி வைப்பாங்க. இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பி போடும்போது அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஆஃபீஸ்லேயும் நியூ காமர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து வெல்கம் பண்ணி அவங்கள ஒரு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறது. பலூன் டெக்கரேஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு பொக்கே கொடுத்து அவங்கள சீட்டில் கொண்டு போய் உட்காந்து எடுத்து ப்ளீஸ் டேக் கேர், வி ஆர் வித் யூன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து டு கம்ஃபர்ட் பீப்புள், டு கிரியேட் ஹார்மனி, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உறவு முறையை செம்மைப்படுத்துவதற்கு பார்ட்டி வந்து ரொம்ப உதவுது. பட் நீங்கள் சொல்கிற அந்த பப்பு ஹப் எல்லாம் அப்படின்னா இப்போ ரீசன்ஸ் ஒரு கல்ச்சர் சேஞ்ச் வந்து டெஃபினட்டாக ஒரு 5 to 10 இயர்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்குற சென்னையில் வந்து 5 இயர்ஸ். ஏன்னா நம்ம இட்லியோட பொங்கல் கலாச்சாரத்தை வந்து ஒரு பிஸா கலாச்சாரமாக மாற்றுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. கலாச்சார மாற்றம்ன்றது ஒவ்வொரு விஷயத்துலையுமே நடந்திருக்கு. நம்ம பேசுகிற முறைகளில், நம்ம போடுற ட்ரெஸ்ஸில், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில். இன்றைக்கி வந்து ஒரு டெல்லி ஃபுட்டு, அந்த மாதிரி என்ன மாதிரியான ஃபுட் வேணால் இன்றைக்கி கிடைக்குது. குஜராத்தி தாலி, ராஜஸ்தான் தாலின்ற மாதிரி கிடைக்குது. ஸோ நம்மளுடைய ஒரு அவுட்லுக்கே மாறி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் புலம்பெயர்ந்து நம்ம சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. நாட் ஓன்லி அவுட் சைடர்ஸ், தட் இஸ் ஃபாரினர்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்தியா முழுக்கிலிருந்தே நிறைய ஊர்கள்லேருந்து இங்கே வந்ததுனால அந்த கலாச்சாரம் பரவி இருக்குது. அப்போ நம்ம ஹோலியையும் செலிப்ரேட் பண்ணுறோம், தீபாவளியும் செலிப்ரேட் பண்ணுறோம், பொங்கலையும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் அதை எப்படி பண்ணிகிட்ருக்கோன்றதே மறந்துட்டோம். எதுக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அதெல்லாம் மாதிரி எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ எல்லாருடைய வீட்டு கல்யாணத்துலேயுமே ஒரு டான்ஸ் இருக்குது. இப்போ ஆமாம், அது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் அண்ட் க்ரீட், அவங்க வந்து ஒரு டான்ஸ் வச்சுக்கிறாங்க. அதில் வந்து எண்டு பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் ஃபினாலே அந்த மாப்பிள்ளை பொண்ணையோட வந்து ஆடுவாங்க. சில பேர் நல்லா கூட பாடுவாங்களா இருக்கும், அந்த அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து ஆடுவாங்க. அதில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேர்றதுன்றது அந்த அவங்களோட அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ மஸ்ட் அக்கார்டிங் டு மீ. பட் ஒன்லி திங் இஸ் அந்த செலிப்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட், வெதர் வி ஆர் ஹாப்பி.
ஓகே அந்த we have to wear a smile, otherwise it is incomplete. ஸோ அந்த கொண்டாட்டம் வந்து முழுமையாகணும் அப்படின்னு சொன்னால் வெறும்னா இந்த சில் அவுட் பண்ணுறது இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் மட்டுமே இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி சில என்ட்ரி ஃப்ரீன்றது டு அட்ராக்ட் மோர் க்ரௌட். பிகாஸ் ஒரு ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, யூ நீட் டெஃபினெட்லி பீப்புள் டு பார்ட்டிசிபேட். அங்கே வந்து ஒரு 4 பேர் தான் வந்திருக்காங்க, ஓகே நம்ம தப்பாக வந்துட்டோமோ, ஐ திங்க் we have come to a wrong place, அவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வாங்க எங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டுக்கு 2 பேர் ஃப்ரீன்றான் சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ 1 வாங்கினா 2 ஃப்ரீ, 2 வாங்கினா 5 ஃப்ரீ, எப்படியாவது they are trying to pull and push. அப்படி தான் இந்த செலிப்ரேஷன்ஸுமே மாறி இருக்கு. பிகாஸ் we have to invite people. நமக்கு டைம் இருக்கோ இல்லையோ எல்லாருமே ஒரு பிஸி மாதிரி வந்து ஆக்டிங் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நேரம் சரியில்லை. ஸோ இதுக்கு நேரம் ஒதுக்கி ஆகணும். பிகாஸ் நம்ம அதுலேயே ஸ்டக் ஆகிட்டோம் நம்மளோட ரொட்டீனில் அப்படின்னு சொன்னால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக அவங்க வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட் அப்படின்றத அவங்க தி வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ அந்த சாட்டர்டே சண்டேன்றதை அவன் வேலையை வாங்க முடியாது. பிறகு நம்ம வந்து சண்டே கூப்பிட்டோட வேலை செய்வோம், உனக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டி கொடுக்குறோம்ப்பா செய்ப்பா அப்படின்னா ஹாலிடே, சண்டே, ஃபெஸ்டிவல் டே எல்லா நாளும் நம்ம இந்தியர்கள் உழைக்க தயாராக இருப்பாங்க. உழைப்பதற்கு முக்கியமான ஒரு நபர்கள்னா இந்திய நபர்கள். அவங்களுக்கே தெரியாமல் உழைச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கே தெரியாமல் உழைச்சிட்டு இருக்காங்க. அதில் இந்த கொண்டாட்டம், இந்த பார்ட்டின்றது டெஃபினெட்லி ரிஜுவனேட்ஸ். அதை தான் வந்து இன்றைக்கி நிறைய சுவாமிஜிஸ்லாம் கூட பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து ஒரு 2 நாள் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டு. ரீசெண்டாக கூட வேர்ல்ட் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி கூட வந்து நம்ம டெல்லியில் நடந்த நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா சார்? டெஃபினட்டாக சார். நம்மளை வந்து வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை மறந்து தரோவாக என்ஜாய் பண்ணுங்கள். ரிஜுவனேட் ஆகி மறுபடியும் ரீ எனர்ஜி ஆகிட்டு உங்களோட ரொட்டீனுக்குள்ளே போங்க. அப்போ தான் உங்கள் மொனோட்டனியை பிரேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஆனால் பார்ட்டி அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதா வந்து ஒரு பார்வையாக இருக்குது சார். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தோ இல்லை நான் எந்த கிளாஸில் இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தோ ஒரு மனுஷனுக்கு வந்து தோன்றது கிடையாது. செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு வந்து ஒரு மனுஷனுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணி டீ கடையில் செலிப்ரேட் பண்ணுறது செலிப்ரேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் கேம், ஒரு திருமணம் நடத்தணும்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து யோசிக்கணும், இங்கே வந்து லோன் வாங்கலாமா அந்த மாதிரி வந்து அது எல்லாமே ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போய் மாட்டுக்குச்சு. எனக்கு வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து தீபாவளி வரப்போ வருதுன்னா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் வந்து எனக்கு போனஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஸோ எவ்ரி செலிப்ரேஷன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செலவையும் கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிற பார்வையிலே இன்னைக்கு எல்லாரும் செலவு வந்து எப்படின்னா முன்கூட்டியே ஒரு பணம் வரப்போகுதுன்னா இவன் எங்கேயோ ஒரு லோன் வாங்கிடுறான். அங்கே வரப்போகிறதுன்றத கணக்கு வச்சு ஆட்டை போட்டு மாட்டில் பெறட்டுறதுன்ற மாதிரி அந்த போனஸ் சொன்னாங்க இல்லையா? போனஸ் வந்து தீபாவளி சமயத்தில் கொடுக்குறாங்க, சில நிறுவனத்தில் பொங்கல் சமயத்தில் கொடுக்குறாங்கன்னா இவ்வளோ கொடுப்பாங்கன்னு அவனுக்கு தோராயமாக தெரியும். ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்கன்னா முன்னாடியே 10,000 ரூபாயை வாங்கி அதுக்கான செலவுகளை அவன் திட்டமிட்டுறான். ஓகே. ஸோ இந்த செலிப்ரேஷன்றது அவங்க சொல்கிற மாதிரி அவனை கடனாளியாக மாற்றுது. நம்ம கொண்டாட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், வருத்தமான செய்தியை நான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து கடன் வாங்கி கல்யாணம்லாம் பண்ணி அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாதத்தில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன பெற்றோர் நம்ம தமிழகத்தில் இப்போ அதிகமாகிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய பட்ஜெட் படம் எடுத்த மாதிரி அது. டெஃபினட்டாக சார். இந்த கேள்வி நான் கேட்கறதுக்கான முக்கிய காரணமே சார், இப்போ செலிப்ரேஷன் அப்படின்னா வந்து நிறைய செலவு பண்ணி அப்படி ஒன்று பண்ணால் மட்டும்தான் செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு தோரணை வந்துடுச்சு இல்லையா? அதுக்காக தான் இன்விடேஷன் கார்டு மேடம், இன்விடேஷன் கார்டையே அதில் வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வைக்கிறது, அதில் வந்து ஒரு பர்ஃப்யூம் வைக்கிறது, வித்தியாசமாக இன்விடேஷனுக்கு மட்டுமே 500லேருந்து 1000 ரூபா செலவழித்து அதை எப்படி கொண்டு போய் கொடுக்குறோம் தடப்புடலாம். அந்த செலிப்ரேஷன் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. அந்த செலெக்ஷன் ஆஃப் த கார்டு, அதில் ஃபோட்டோ வைக்கிறது, ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, பேனர் வைக்கிறது, பெரிய விஐபியை கூப்பிட்றது, இது அவங்களுடைய எண்ணங்களே மாறிட்டே இருக்குது. அதை வந்து ஹவ் ஐ கேன் மேக் இட் பிக் அண்ட் மேக் அன் இம்ப்ரெஷன் ஆன் அதர்ஸ். இது வந்து மற்றவங்கள எதுக்கோ ப்ரூஃப் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான கொண்டாட்டமாக இருக்கணும். அது செலிப்ரேஷன்றது அப்படி தான் இருக்கணும். கிரேட். அந்த பவுண்டரிஸ்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வால் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் இருக்குது, உடைக்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த கண்ட்ரி அப்படிங்கிற கான்செப்டில் நம்பிக்கையே இல்லை, நான் ஒரு வேர்ல்டு சிட்டிசன், இந்த கண்ட்ரி அப்படிங்கிற விஷயம் வந்து தேவையில்லாத பார்டர் நடுவில் கூட கிழிச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான சிந்தனை, ஒரு மேலான சிந்தனை இருந்தால் தான் வந்து நம்ம இந்த விஷயத்தில் வந்து வெளில வர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செலிப்ரேட் பண்ணுறது சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். தொடர்ந்து பேசணும், ஒரு சின்ன பிரேக். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வாய்.
வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இணைய நிகழ்ச்சியை காலை வேலையில் பார்த்துருக்கீங்க. வேர்ல்ட் பார்ட்டி டே அப்படிங்கிற சூப்பரான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்போ கடவுள் பற்றின சிந்தனை தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கடவுள் வந்து இமயமலையில் மட்டுமோ இல்லை மெக்காலேயோ இல்லை இஸ்ரேல்லையோ இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் கீழே இருந்தால் நம்மளை இந்த நாட்டுக்காரன்னு சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே இருந்து அவர் பொதுவாக நம்மளாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அவரே பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு தான் அந்த ஒரு டிசிஷனை வந்து எடுத்துட்டாரு. ஸோ அதை பற்றி நாமளும் பேசலாம் தெரிஞ்சுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட்டி பற்றி வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத வந்து தாண்டி பார்ட்டி அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட நிறைய நம்ம இன்கம் வந்து இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். இப்போ ஒரு மேரேஜ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படினால தான் வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பண்டிகை வருது அப்படின்னா அதுக்கும் நிறைய செலவாகும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. பட் அது மாதிரி இல்லாமல் என்னோட இன்கம் என்னவா இருந்தாலும் நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து வேரியஸ் வழிகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ எந்த ஒரு இன்கம் பேஸ்டு வந்து இல்லாமல் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன? அதாவதுமா விரலுக்கு மிஞ்சி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய லிமிட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களுக்காக ஒரு முறை செஞ்சிடலாம், அதுக்கு பிறகு அதை கஷ்டப்பட போகிறது நம்ம தான். ஸோ அதனால் இந்த திருமணங்கள் வைபவங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 2-3 குரூப்பாக அதை பிரிச்சுக்கலாம். நம்ம ஆஃபீஸ் பீப்புளை ஒரு வாட்டி கூப்பிட்றது, அப்புறமா நம்ம ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றது, அந்த மாதிரி பிரித்து நம்ம செய்யும் பொழுது செலவினங்கள் குறையும். அவங்களுக்கு ஒரு மாதிரி மெனு கொடுத்துக்கலாம், எங்களுக்கு ஒரு மாதிரி மெனு கொடுத்துக்கலாம். அதுவே வந்து நிறைய பேர் இப்போது கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறவங்க இன்றைக்கி வந்து பட்டாசுலாம் வாங்கக்கூடாது, குழந்தை தொழிலாளிகள்லாம் இருக்காங்க தீபாவளிக்கு, அதெல்லாம் வேண்டான்றது. இப்போ அதாவது தீபாவளினா புத்தாடை போடணும், இனிப்பு சாப்பிடணும், பட்டாசு வெடிக்கணுன்ற மாதிரி சில இதை நம்ம மூதாதையர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்ற இதுக்குள்ளே நான் போகல. ஸோ இப்படி தான் தீபாவளினா இப்படி செலிப்ரேட் பண்ணோம், பொங்கல்னால் இப்படி செலிப்ரேட் பண்ணணும். அப்போ இந்த பட்டாசு விலையெல்லாம் ஏறிடுச்சின்னு ஒருத்தர் நினைக்கலாம். ஒருத்தர் வந்து இது தேவையில்லாத செலவு, காசை கரியாக்குறோம், பொல்யூஷன் பண்ணுறோம், சமுதாய நோக்கோடு சிந்திக்கிறாங்க. இன்னொருத்தர் சிந்திக்கிறாங்க நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் வந்து அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டாசு வெடிக்க வேண்டாம். ஸோ வி லெட் அஸ் செலிப்ரேட் வெரி ஹாப்பி தீபாவளி வித்தவுட் கிராக்கர்ஸ். ஸோ மனநிலை வந்து மாறுது. அதே பிறந்தநாள் திருமண நாளில் வந்து வீட்டில் கொண்டாடாமல் பார்ட்டிலாம் வைக்காமல் ஒரு முதியோர் இல்லத்தில் இல்லை ஒரு அனாதை இல்லத்தில் போய் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொண்டாடுவோம். அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி சாப்பாடு போடுவோம். நான் வில் செலிப்ரேட் தி பர்த்டே அலாங் வித் சில்ட்ரன் அப்படின்ற மாதிரியான இளைஞர்களிடம் அந்த மனநிலையுமே வந்திருக்கு. நான் ரொம்ப அதை பாராட்டுறேன். ஏன்னா அது முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அந்த திருமணத்தை கூட நான் வந்து கோவிலில் எளிமையாக பண்ணிவிட்டு ஐ வில் ஜஸ்ட் கிவ் அ ரிசப்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் சிந்திக்கிறாங்க. யார் வந்து அந்த விழிப்புணர்வோடு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த செலிப்ரேஷனை எப்படி பண்ணணும், தன்னுடைய கண்ட்ரோலில் அதை எப்படி வச்சுக்கணுன்றது இருக்குது. யாருக்கோ ஒருத்தருக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பேர் கொண்டாட்டம் கிடையாது. நம்மளை வந்து தேவையில்லாமல் திண்டாட்டத்துக்குள்ளே நம்ம தள்ளிக்கிறோம். ஸோ அப்படி வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது. பட் ஆனால் இந்த இது சொன்னீங்க இல்லையா, பண்டிகைகள் இப்போ வந்து பிள்ளையார் சதுர்த்தி இல்லை நவராத்திரினா என்னென்ன விஷயங்கள் வரணும்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயம் பாரம்பரியங்களில். இன்றைக்கி வந்து வேற ஒரு திங்கிங்குமே இருக்குது. திஸ் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட். இதெல்லாம் வச்சாதான் கடவுள் ஏற்றுப்பாருன்னு ஒன்றும் எந்த புக்லேயும் கிடையாது. என்னால் என்ன முடியுமோ அதை நான் எளிய ஒரு இதை நான் வந்து கடவுளுக்கு நான் படைக்கிறேன், நான் செலிப்ரேட் பண்ணுறேன். என்னுடைய பக்தி தான் அங்கே முக்கியம், என்னுடைய எண்ணம் தான் அங்கே முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாறி இருக்கு. வேறஸ் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தீபாவளினா உங்களுக்கு இது கொடுப்பாங்க, ட்ரை ஸ்வீட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஐ மீன் ட்ரை ஃப்ரூட்ஸ், பெரிய செலிப்ரேஷனாக எல்லாரோட வீடெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. கிஃப்ட் ஷேரிங், நிறைய கிஃப்ட்லாம் ஷேர் பயங்கரமாக பண்ணுவாங்க. அப்போது அந்த மாதிரி வந்து ஒரு ரிச் கல்ச்சர் இருக்கிற வீட்டில் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வீட்டில் எல்லாமே இருக்குது, நான் என்ன கிஃப்ட்டு கொடுத்துட முடியும் போது நமக்கே ஒரு பெரிய டென்ஷன் வருது. நம்ம என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ரிச் பீப்புள் நான் பார்க்குறேன், சும்மா ஒரு மலர் கொடுத்துட்டு போயிடுறாங்க, அதை அங்கே தூக்கி போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் ரிகக்னைசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோ அண்ட் ஆல் தட். ஐ எம் ஆல்சோ part of the celebration. I am with you. நம்ம ஏன்னா மலர்களை போல ஒரு நல்ல விஷயம் வந்து சந்தோஷத்துக்கு ஒரு அடையாளமாக வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ அந்த மலர்களை வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து புத்தகங்களை கொடுக்கணுன்றாங்க, சில பேர் வந்து பழக்கூடை கொடுக்குறாங்க. ஸோ அந்த கலாச்சாரம் மாறிட்டுருக்கு. மலர்லாம் பிளாஸ்டிக் மலர்களாக மாறிட்டுருக்கு. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னோட சேஞ்சஸ் வரும் தான் நான் நினைக்கிறேன். ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா வந்து சின்ன வயசில் ரேங்க் வாங்க வைக்கிறது அப்படி தான் பார்த்தீங்கன்னா உனக்கு இது வாங்கி தரேன், அங்கே கூப்பிட்டு போகிறேன்,
தரேன், இது உனக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயம் செஞ்சிருவோம். ஸோ பொதுவாக அந்த கார்ப்பரேட் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்ட்டி அடுத்த மாதம் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நல்ல அவுட்கமாக வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒர்க் கல்ச்சருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு பரவாயில்ல எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது சார். அதாவது எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து இப்போ நீங்கள் சிஎஸ்கே உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ தோனி வந்து இந்தியா கேப்டன் விட்டுருங்க, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இருந்து இப்போ பூனாக்கு போயிட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குள்ளே ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பையன் இருப்பான், ஒரு இலங்கை பையன் இருப்பான், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் இருப்பான், ஒரு ஆஸ்திரேலியன் இருப்பான். ஸோ அப்போ உன்னை வந்து உன்னோட ஷர்ட்டை சைஸ் 42, உன்னோட பேண்ட் சைஸ் 38, உன் ஷூ சைஸ் 10ன்னு தெரிஞ்சு வச்சு பிரயோஜனம் இல்லை. அவனுக்குள்ளே என்னென்ன திறமைகள்லாம் இருக்குது, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பார்ட்டி. ஏன்னா அந்த ஆஃபீஸ் ரொட்டீன்லேயே இருந்தால் அது தெரிஞ்சிக்க முடியாது. அது வெளியே போயிட்டு நம்ம ஒருத்தருக்கொத்தர் மிங்கிள் ஆகி அந்த டீம்ஸ்மென்ஷிப் கொண்டு வரணும். அப்போ வந்து இட் என்ஹான்சஸ் ப்ரொடக்டிவிட்டி. அதனால தான் அவங்க டீம் அவுட்டிங்னு அதை வந்து ஐடி கல்ச்சர் கொண்டு வந்துருக்காங்க. குறிப்பாக வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டார் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ சர்வீஸ் அண்ட் ஐடி செக்டார் வந்து அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வேலை பழுவுமே அதிகமாக இருக்குது. அதுலேருந்து அவங்களுக்கு வெளியே கொண்டு வரதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகிறாங்க, ஒரு பிக்சர் போகிறாங்க, ஒரு அவுட் சைடு டின்னருக்கு போகிறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு இன்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸை வந்து நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கணும், திறமைகளை வந்து மற்ற டீமுக்கு வந்து எப்படி, ஏன்னா அல்டிமேட்லி இது ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ் இஸ் ஒன். We are all working for the same organization. It could be for different clients. So putting together all our strengths and potential. அப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கொத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த விட்டு கொடுத்து அதை நெகோசியேட் பண்ணி அழகாக அந்த டேலண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அந்த காமன் அப்ஜெக்டிவ் விஷனுக்காக நம்ம வந்து உழைக்க முடியும். அதை மாதிரி செய்யறதுக்காக தான் இந்த எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் மூலமாகவும் இந்த பார்ட்டி செலிப்ரேஷன், டீம் அவுட்டிங், இந்த மாதிரியான புது விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த வெள்ளத்துக்கு பிறகே பார்த்தீங்கன்னா சில ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய டெக்கரேஷன்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு டிஷர்ட் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து, பொக்கே கொடுத்து, அவங்கள சீட்டில் கொண்டு போய் உட்காத்தி வச்சு உங்களுக்கு 4 நாளைக்கு சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க. டோன்ட் வரி, இந்த மாதம் வந்து நான் உங்களுக்கு 15 days சேலரி அட்வான்ஸாகவே கிரெடிட் பண்ணிடுறோம், உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh rupees இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் தரோம், உங்களுக்கு வந்து ஒரு கிட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த கம்ஃபர்ட்டிங் அதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து சில சமயம் மானிட்டரி பெனிஃபிட்டாக இருக்கலாம், சில சமயம் ஜஸ்ட் ஒரு பேட் அண்ட் ஸ்மைல். இது எல்லாமே எப்படி நடக்கும்னா அப்பார்ட் ஃப்ரம் ரொட்டீன், எப்போ பார்த்தாலும் வேலை இது முடிச்சிட்டியா அது முடிச்சிட்டியான்றது we are only talking about delivery. இந்த ப்ரொடக்டிவிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கணும். we are all one working for the same team அப்படின்னு ஒரு நிறுவனத்தோட பேர் சொல்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் ஒரு புது யுகம் டீம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒற்றுமை நமக்குள்ளே வருது. ஸோ அந்த ஒற்றுமையை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது விஷயம் வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு வந்தாலும் ஒரு ரவுண்டான மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஆரம்பித்தோம். செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடயும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு ஒரு பெரிய ரீசன் தேவையில்லை, டெய்லி செலிப்ரேட் பண்ணணும், ஒரே ஒரு ஒகேஷன் மட்டும் வச்சுக்காதீங்க. அண்ட் டிஃப்ரென்சஸ்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட வியூவில் இருந்து பேசணும், ஒரு வேர்ல்ட்லி வியூவில் இருந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட்லி பீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேஷன், ஒரு இண்டிவிஜுவல் செலிப்ரேஷன் தான் வந்து வித்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு பேசிக் விஷயமான ஒரு அத்தியாவசிய விஷயமான இந்த செலிப்ரேஷன் பத்தி பார்ட்டி அப்படிங்கிற கரண்ட் ட்ரெண்ட் வேர்டை கொடுத்து வந்து நம்ம வந்து பேசணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியమైన நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட நம்ம வந்து தொடக்கத்தில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி. அதுவும் நம்ம ஊர் ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து ஒரு காரணத்தோட வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு மதம் சார்ந்த விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லலை, நம்ம பொதுவாக வந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கேன். அது எல்லாத்தோடைய ஒரு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேரணும், எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு வந்து தெரியும். பழைய ஜென்ரேஷன் வந்து புது ஜென்ரேஷனை பற்றி வந்து ஒரு அறிமுகம் கிடைக்கும். புது ஜென்ரேஷன் பழைய ஜென்ரேஷன் கிட்ட இருந்து பேச முடியும், பழக முடியும். ஏன்னா இப்போ மாதிரி வந்து வாட்ஸ்அப்லாம் இப்போ கிடையாது இல்லையா. ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும்னா எல்லாரும் ஒன்றா வந்தால் தானே பார்க்க முடியும். கண்டிப்பாங்க. யூ நோ திஸ் சன் ஃபெஸ்டிவல் பார்ட்டி, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? எந்த ஃபெஸ்டிவல்? பொதுவாக அந்த ஜனவரி டைமில் நம்ம ஒரு 3 நாள் பண்ணுவோமே, அந்த பார்ட்டியை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பொங்கல் பற்றி பேசுறீங்களா நீங்கள்? பொங்கலும் ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் தான். இப்படி எக்கச்சக்க ஃபெஸ்டிவல்ஸை வந்து நம்ம ஒரு பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி கூட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். பண்டைய கலாச்சாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, காட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மியூசிக்கோட அவங்களுக்கு கேம்ப் ஃபயர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபயர் நடுவில் வச்சுறாங்க. பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து அவங்க கிட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம், அவங்களோட கலாச்சார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு உள்ளே இந்த க்ளோயிங்கான பெயிண்ட்லாம் அடிச்சுலாம் அந்த காலத்திலே வந்து பார்ட்டிலாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கூட நிறைய இடத்துல இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இறையன்பு சார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு கோயிலுக்கு போனார், அவர் பயபக்தியோட சாமி கும்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பயபக்தியோடு இரு அப்படிம்பாங்க. ஒரு கோயிலில் போயிட்டு
நாம் சாமி கும்பிடும்போது சிரிச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டோம்னா மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி நம்மளை புழுவ மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ரொம்ப மூஞ்ச சீரியஸாக வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டா தான் நம்ம பக்திமான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ பயம் என்பது என்ன, அன்பு என்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முகலே ஆசம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு அருமையான ஹிந்தி பாட்டு வரும். என்னென்னா, எங்கே பயம் இருக்கோ அங்கே வந்து அன்பு இருக்காது, எங்கே அன்பு இருக்கோ அங்கே பயம் இருக்காது அப்படின்னு. அது உண்மை தானே. அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆனால் நம்முடைய எல்லா உறவுகளுமே பயத்தினால கட்டமைக்கப்படுது. ஒரு அதிகாரி இருக்காருன்னா அவரை உண்மையிலேயே அன்பு செலுத்தக்கூடிய ஊழியர்கள் தான் தேவை. அப்போ அன்பு செலுத்தினா அவங்க நிச்சயமாக எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க, சின்சியராக இருப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க. அப்போ அன்பினால் ஆன ஓர் அலுவலகத்தை நம்ம உருவாக்க வேணாமா? இப்போ எப்படின்னா பயத்தினால் ஆன ஓர் அலுவலகம் தான் உருவாக்குது. இது வந்து உச்சபட்ச ரிலேஷன்ஷிப்பு மனிதனுக்கும் இறைமைக்குமான ஒன்று. அதுவே பயத்தினால் தான் கட்டமைக்கப்படுகிறது. நிறைய நேரத்தில் கடவுள் தண்டிச்சிருவார் அப்படின்னு நினைக்காம, இதை செஞ்சால் கடவுளுக்கு பிடிக்குமே, இதை செஞ்சால் கடவுள் விரும்புகிறார். அப்போ ஒரு கோயிலுக்கு போனால் எல்லாரும் மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக அந்த பிரார்த்தனையில் ஈடுபட வேணாமா? அன்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தானே இருக்கணும், ஒரு கொண்டாட்டத்தோடு தானே இருக்கணும், ஒரு துள்ளலோடு தானே இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியோடு தானே இருக்கணும். அது ஏன் நாம் வந்து எதையோ இழந்த மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம்? ஏன் அங்கே யாராவது சிரித்து சந்தோஷமாக சாமி கும்பிட்டா எல்லாரும் கோபமாக திரும்பி பார்க்குறாங்க? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் காட் ஃபியரிங்னு சொல்கிறோமே உடைய காட் லவ்விங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. கடவுளுக்கு பயப்படுறது எப்போன்னா, தப்பு செஞ்சால், குற்ற உணர்வு இருந்தால், செய்யக்கூடாதுன்னு செஞ்சால், யாரையாவது ஏமாத்தினா, எங்கேயாவது திருடுனா, எங்கேயாவது பொய் சொன்னால், இதை செய்யாதப்ப நம்ம ஏன் பயப்படணும்? அன்பு செலுத்தலாமில்ல. அப்போ நம்முடைய உறவுகள் இறைமையாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், அது எதன் மூலமாக அமையணும்? அன்புனால் அமையணும். அப்போ நம்முடைய உறவுகளை எல்லாம் அன்பினால் கட்டமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம மேற்பார்வை பார்க்கவே வேண்டியதில்லை. அவங்களும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களும் சுதந்திரமாக இருக்கலாம். எந்த இடத்துல வந்து சுதந்திரம் மதிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய கடமையை உணர்கிறான். அதுதான் உச்சபட்ச விழிப்புணர்வு. விழிப்புணர்வோடு இருக்கிறதுங்கிறது எனக்கு தேவையானதெல்லாம் நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது இல்லை. நான் எதையெல்லாம் செய்யணுமோ அதை யாரும் சொல்லாமலே செய்கிறதும் விழிப்புணர்வு தான். எனக்கு தேவையானதை நான் பெற்றுக்குவேன், அதை யாராவது தடை செஞ்சால் எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்வது மட்டுமே விழிப்புணர்வு அல்ல. அது நாணயத்தின் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, யாருமே வற்புறுத்தாமல், யாருமே கட்டாயப்படுத்தாமல், யாருமே நிர்பந்தப்படுத்தாமல், யாருமே தண்டிக்காமல் நான் செய்ய வேண்டியதை நான் செய்துதான் தீருவேன் அப்படிங்கிறதும் ஒரு விழிப்புணர்வு. ஏனென்றால் இந்த பக்கம் சரியாக இருந்தால்தான் நாணயத்தின் அந்த பக்கம் சரியாக இருக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். குற்றமற்றவர்களாக, தவறு அற்றவர்களாக, நாம் எதையும் எதிர்பார்க்காதவர்களாக சென்றால்தான் ஒரு கோயிலில் இது நிகழும். நம்ம போகிறோம், அங்கே போயிட்டு எதுவுமே வேணும்னு கேட்காம, எதுவுமே எனக்கு வேணாம், அப்போ என்ன வேணும்? நீ தான் வேணும். நீயே கிடைக்கும்போது மற்றதெல்லாம் நான் ஏன் தேடணும் அப்படின்னு ஒருவர் நினைச்சா அதுதான உச்சபட்ச அன்பாக இறைமைக்கு செலுத்துவதாக இருக்க முடியும். இதை உணர்ந்தால் நம்முடைய எல்லா இடங்களிலும் நம்முடைய சமன்பாடுகள் சரியாக இருக்கும். இந்த சமன்பாடில் எழுகிற பிரச்சனைத்தான் மனித உறவுகளை சிக்கலாக்கி விடுகிறது. நாமும் மற்றவர்கள் நமக்கு பயப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பயத்தினால் ஏற்படுகிற மரியாதை என்பது தற்காலிகமானது. ஆனால் அன்பினால் ஏற்படுகிற மரியாதை என்பது நீடித்து நிற்கக்கூடியது. அதை நோக்கி நாம் பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம். ஒரு ஃபிலாசபிக்கல் பார்ட்டி அப்படின்றது நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் மீட் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டியில் வந்து கிரேட் ஒரேட்டர்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்காக பாஸ்ட்டில் போயிட்டு ஒரு கிரேட் ஸ்பீக்கர்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்கள மட்டும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் இன் பாரிஸ்னு ஒரு படம் இருக்குது, வுட்டி ஆலன் அப்படிங்கிறவரோட படம். அதில் இப்படி தான் வந்து ஒருத்தர் வந்து பார்ட்டிக்கு டெய்லி நைட்டு போயிடுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பகுதியான 1920s போயிடுவார். அங்கே சிஎஸ் எலியட், அதுக்கப்புறம் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, இந்த மாதிரி ரைட்டர்ஸ்லாம் டெய்லி ஒரு மீட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ அதுக்காகவே அந்த பார்ட்டிக்காக டெய்லி டைம் மிஷின் மூலியமாக அங்கே போயிடுவார். வருண், உங்களை பார்த்த உடனே நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாக நான் படித்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மூவிஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்வமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்து எல்லா உலக மூவிஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பேசும்பொழுது நிறைய ரெஃபரன்சஸ் மூவிலேருந்து சொல்கிறீங்க இல்லையா, இதை கூட ஒரு பார்ட்டியாக வந்து வடிவமைக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்துட்டு ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரொஜெக்டரில், எல்சிடி ப்ரொஜெக்டரில் வந்து ஒரு 15 or 20 மூவிஸ் கண்டினியூஸாக வந்து பார்ப்பாங்க. மூவி பார்ட்டியா? எக்ஸாக்ட்லி, மூவி பார்ட்டி. அது கூட நல்ல விஷயம்
விஷயம் தானே. சினிமா பார்க்குறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நம்மளுடைய நாலேஜை வைடன் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக அதுவும் நிறைய மூவி பஸ் கூட சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லலாம். ஆனால் நம்மளோட தேவைகள் அப்படிங்கிறத நம்ம தான் மாற்றிக்கிட்டோம். பார்ட்டினா இவ்வளோ காசு செலவு பண்ணி கும்பலாக போயிட்டு ஒரு பெரிய பப்ல கிளப்ல பண்ணுறது தான் வந்து பார்ட்டி நம்மளாம் தவறாக எடுத்துட்டு இருக்கோம். அதனாலேயே வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயமாகி வந்து தேவையில்லாத காசு விரயமும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மது அப்படிங்கிற விஷயம் பார்ட்டி கூட சேர்ந்து மது தான் பார்ட்டி அப்படின்ற தவறான கொள்கையும் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மது உட்கொள்றாங்க, நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்தி லைஃப் ஸ்டைலையும் ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற அளவு வாழ முடியல அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சமூக பிரச்சனைகள் பார்ட்டி அப்படிங்கிற மூலமா ஏற்பட்டாலும் நம்மளாம் நல்ல பார்ட்டி பண்றவங்க தானே. நிச்சயமா. ஸோ நல்ல பார்ட்டி பண்றவங்களுக்காக வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். என்னன்னா tablespoon.com அப்படிங்கிற வெப்சைட் தான் அது. என்னங்க பார்ட்டிக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? சாப்பாடு இல்லாம எப்படிங்க பார்ட்டி? அது வந்து ஏதோ சாப்பாடு மெனு மாதிரி வெப்சைட் அது. கிட்டத்தட்ட அப்படிதான். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பாடு அதுதான் முக்கியமான ஆஸ்பெக்ட் ஒரு பார்ட்டிக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய கை திறமைகள்லாம் வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆளுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஷ் வந்து செய்வாங்க. அண்ட் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா ஒரு சில டிஷ் வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஒரு வெப்சைட். இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டிலே எப்படி செய்யலாம். இப்போ வந்து ஹோட்டல்ஸில் மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு நினைக்கிற டிஷ்ஷஸ் கூட வீட்டிலலாம் எப்படி செய்யலாம். குறிப்பாக வந்து பார்ட்டிஸ்க்கு வந்து இப்போ தீம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்கவும் அட்ராக்டிவாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி டிஷ்ஷஸ்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வேரிடான மெனு வந்து இதில் இருக்கும். நல்ல வெப்சைட் கொடுத்துருக்கீங்க. ஸோ குறிப்பாக வந்து ஃபுட்டை தவிர்க்கவே முடியாது காலங்காலமாக இருக்க ஸ்பெஷலான விஷயம் அப்படிங்கிறது உங்கள் வெப்சைட் மூலியமாக சொல்லிட்டீங்க. ஆனால் வீக்கெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஏன் தெரியுமா, 2 நாள் இருக்குது, வீக் டேஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு நிறைய உழைச்சிட்டு வந்தால் தான் சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தோட அருமை புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் வீக்கெண்ட் அப்படிங்கிற விஷயம் 2 நாள் தான் கொடுத்துருக்காங்களாம். நம்மளோட கல்ச்சர் எல்லாத்துக்குமே அப்படி தானே இருக்குது. அப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் செரிஷ் பண்ணோம் அப்படின்னா நல்ல வகையில் நம்ம வந்து அதை கொண்டாடிட்டே இருந்தோம்னா ப்ரொலாங்டாக லைஃப் ஃபுல்லாக அதை கொண்டாடிட்டே போகலாம், எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே ஒரு பார்ட்டி தான், போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு கிளம்புங்க. இவ்வளோ தத்துவம் வந்து நாங்கள் சொன்னதுனால மறுபடியும் தத்துவங்களை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் போய் ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் எப்போ கிளம்புறோம், நாளைக்கு மறுபடியும் 7 மணிக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வர உங்களை வந்து சந்திக்கிறோம். அதற்கு பாபா என் டாட்டா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சௌமியா ஆன் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று.